வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெறுகிறது. மக்களவையில் பிரதமர் மோடியும் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விவாதத்தை தொடங்கி வைக்கின்றனர். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நாளை விவாதம் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சிகளின் தொடர் கோரிக்கையை ஏற்று விவாதம் நடத்த சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி நாளை 10 மணி நேரம் நடக்கும் விவாதத்தில் SIR குறித்து கேள்விகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் ரீஃபண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு விதித்த கெடு நேற்று இரவு 8 மணியுடன் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பயணிகளின் சூட்கேஸ்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் பயணிகளிடம் இருந்து பெறப்பட்ட சூட்கேஸ்களை திருப்பிக் கொடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக CEO பீட்டர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய பிரச்சனைகளை சரி செய்ய இண்டிகோ இயக்க கட்டுப்பாட்டு மையத்தில் ஊழியர்கள் இடைவிடாது பணிபுரிந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1600 விமானங்கள் இயக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகளை ரத்து செய்து பயணிகளை சிரமத்திற்கு ஆளாக்கியது தொடர்பாக விளக்க நோட்டீஸுக்கு பதிலளிக்க இண்டிகோ தலைமை அதிகாரிக்கு மேலும் ஒரு நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் முடியவிருந்த அவகாசத்தை இன்று மாலை 6 மணி வரை நீட்டித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது குறித்து போக்குவரத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. விமான நிறுவனங்கள் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் தோல்விக்கு மத்திய அரசின் அணுகுமுறையே காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் முழு தகவல் தெரியாமல் பேசக்கூடாது என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியா கூட்டணியில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. கூட்டணியின் தற்போதைய நிலைமை குறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணியின் ஒரு கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் T. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கோவாவில் 25 பேர் உடல் கருகி பலியான இரவு நேர கேளிக்கை விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதன் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கலைஞர்கள் ஆடிப்பாடிக் கொண்டிருக்க அரங்கின் மேல் பகுதியில் தீ பற்றி முழுவதும் பரவிய காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கோவாவில் ஏற்பட்ட கேளிக்கை விடுதி தீ விபத்து தொடர்பாக 4 பேரை கைது செய்திருப்பதாக முதலமைச்சர் பிரமோத் தெரிவித்திருக்கிறார். மேலும் ரோமியோ லேண்ட் பெயரில் மற்ற இடங்களில் செயல்பட்டு வந்த இரவு நேர கேளிக்கை விடுதிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டதாக கூறிய அவர் சட்டவிரோத கேளிக்கை விடுதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டதை அறிந்து காவல் நிலையம் சென்ற உறவினர்கள் அவர்களை தங்களிடம் ஒப்படைக்க கோரி வாக்குவாதம் செய்தனர். 25 பேரை பலிகொண்ட கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்து தொடர்பாக 3 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். உரிய அனுமதியின்றி இரவு நேர கேளிக்கை விடுதி செயல்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்து முறையாக விசாரணை நடத்தாமல் இருந்ததாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து 800 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் மலையில் உள்ள கோவிலுக்கு சென்ற நிலையில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து கார் பள்ளத்தில் கவிழ்ந்தது. தமிழகத்தில் விநியோகிக்கப்பட்ட SIR படிவங்களில் 99% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6,41,14,587 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 6,40,45,131 படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது.
திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணியளவில் காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மதுரைக்கு நாம் வளர்ச்சியை கொண்டு வந்தால் பாஜக கலவர சிந்தனையுடன் பிளவுவாத சூழ்ச்சியில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் உங்கள் பாஜ பலிக்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கேட்டு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆட்சியில் இருக்கப்போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கு மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மிக பாதுகாப்பாக இருப்பதால் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக பிரச்சாரம் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். நெல்லையில் பேசிய அவர், ஜெயலலிதா கடைசி காலத்தில் வாழ்ந்த கோடநாடு பங்களாவை கூட பாதுகாக்க முடியாத நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி வலுவாக இல்லை என்றும் அக்கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விசிகாவும் தவேகாவுடன் சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பதாக சாடினார். புதுச்சேரியில் நாளை நடைபெறும் தவேக பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. உப்பளம் மைதானத்தில் நடைபெறும் கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. கட்சியின் சார்பாக வழங்கப்பட்ட QR கோட் நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடக்கும் விஜயின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி கிடையாது என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், அதிலும் குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளது. அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ளதால் தான் பஞ்சமி நிலங்களை மீட்க முடியவில்லை என கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பல கட்சிகளும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற நிலையில் அமமுக உரிய நேரத்தில் முடிவு எடுக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தான் வெளியேறியதற்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காரணம் இல்லை என்றும் அவர் கூறினார். ஆன்மீகத்தில் அபாயகரத்தை உருவாக்கினால் தமிழ்நாடு அரசு சும்மா பார்த்து கொண்டு இருக்காது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கோவை மாவட்டம் ஆனைமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிலர் இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 149 பள்ளிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி உத்தரவிட்டிருக்கிறார். ஏகாம்பரநாதர் கோவிலில் இன்று நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக நாளை முதல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நெல்லையில் மீண்டும் நேற்று இரவு கனமழை பெய்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் பலரும் குடும்பத்தினரோடு வெளியே சென்ற நிலையில் இரவு திடீரென மழை பெய்ததால் வீடு திரும்பும் போது சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் இதுவரை 96,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 49,347 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் நிலையில் உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தாமல் திமுக அரசு ஓட்டுக்காக அரசியல் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை மனதில் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுவதாகவும் சாடியுள்ளார். ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக எந்த கடிதமும் வரவில்லை என தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையா என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும் என்றார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கரட்டுப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். அப்போது பேசிய செங்கோட்டையன், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றினோம் என குறிப்பிட்டார். நகராட்சி துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதிய ரகசிய கடிதம் லீக் ஆன விவகாரம் தொடர்பாக விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சிபிசிஐடியின் கூடுதல் காவல்துறை தலைவர் சிறப்பு புலனாய்வு அதிகாரியை நியமித்து விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏலக்காய் வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திமுக நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரியிடம் 2ஆம் நாள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜராஜேஸ்வரியின் கணவர் சங்கர் ஏலக்காய் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வரி செலுத்துவதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை கார்த்திகை தீபம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை கண்டித்து இந்து முன்னணியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மக்களுக்கு இடையூறு செய்த இந்து முன்னணியினரை குண்டு கட்டாக கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை கோயம்பேடு 100 அடி சாலையில் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியே செல்லும் பேருந்துகளை மறித்து இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் இந்து முன்னணியினரை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி பதவி விலக கோரியும் பாஜகவை கண்டித்தும் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தலைமையில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பயன்படுத்தி பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். காரமடையைச் சேர்ந்த வெங்கடேசன் தனது காரில் குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஜக்காம்பேட்டை அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையில் குறுக்கே சென்ற பைக் மீது மோதாமல் இருக்க காரை திடீரென திருப்பியதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் உள்ள சாய் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பாலூரைச் சேர்ந்த கௌரி என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு சாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஓடும் ரயிலில் உடல்நலக் கோளாறை அறிந்த என்ஜின் டிரைவர் சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. அரக்கோணம் வழியாக சத்தீஸ்கர் சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலை இயக்கிய டிரைவர் நாம வெங்கட சிவபிரசாத் தனக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டுள்ளதை அறிந்து உடனே சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை திருத்தணி ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். சென்னை தாம்பரத்தில் இருந்து திருவான்மியூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மது அருந்தி இருந்ததால் பயணிகள் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஓட்டுநர் குமார் மது போதையில் பயணிகளை தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது. இதனால் கடும் கோபமடைந்த பயணிகள் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மணலி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் குறுக்கே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருமண நிகழ்ச்சிக்காக கேரளா சென்றபோது விபத்து நிகழ்ந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற பேருந்தை முந்த முயன்ற போது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பெண்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற பேருந்தை முந்த முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது.
சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள சுனாமி குடியிருப்பில் உள்ள பழுதடைந்த வீடுகளை அரசு சீரமைத்தும் தற்போது பெய்த கனமழையில் சுவர் பகுதிகளில் தண்ணீர் கசிவு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சாய்பாபா நகர் பகுதியில் கால்வாய்களை ஆக்கிரமித்து வீட்டுக்கு கட்டப்பட்ட படிக்கட்டுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பொக்லைன் மூலம் இடித்து அகற்றினர். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த படிக்கட்டுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீண்ட நாட்களாக சாலை சீரமைக்கப்படாமல் சேரும் சகதியுமாக இருந்ததால் கிராம மக்கள் சேற்றில் புரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருநாடி அருகே வீரமாச்சாம்பட்டி கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குளத்தூர் நாயக்கர்பட்டி ஆதி திராவிடர் தெருவில் வடிகால் வசதியின்றி சாலையோரம் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் முறையான சாலை வசதி மற்றும் கழிவுநீரோடை வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தண்ணீர் தொட்டி கட்ட பள்ளம் தோண்டிய போது 18ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட 7 அங்குல அளவிலான முருகன் வெண்கல சிலை கண்டெடுக்கப்பட்டது. அன்சாகரம் பாறை பகுதியில் புதிய வீடு கட்டுவதற்கு முன்பாக தண்ணீர் தொட்டி கட்ட JCB இயந்திரம் மூலமாக கட்டுமான ஊழியர்கள் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட போது அங்கு மண்ணுக்கடியில் இருந்த வெண்கல சிலையை மீட்டனர். சென்னை கோயம்பேட்டில் கார் ஓட்டுநரிடம் ஜிபேவில் பணம் அனுப்புவதாக கூறி நூதனமாக பணத்தை பறித்து சென்ற நபரை போலீசார் பிடித்தனர். கரையாஞ்சாவடியைச் சேர்ந்த மணிகண்டனிடம் அவசரமாக 500 ரூபாய் தேவைப்படுகிறது என கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு அதனை ஜிபேயில் அனுப்புவதாக கூறி ஏமாற்றிய மயிலாப்பூரைச் சேர்ந்த நரேன்ராஜை போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்பக்குளத்தில் உள்ள மண்டபத்தில் மின்கசிவு காரணமாக மின்மீட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மின்மீட்டர் தீப்பற்றி எரிந்ததை அணைத்ததால் பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது. தென்காசியில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி மற்றும் இணையதளத்தின் அதிநவீன சேவை உள்ளிட்டவைகள் குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ஜீவனாம்சம் கோரிய பெண் கொலை செய்யப்பட்டார். விஜயா செங்கோட்டையன் தம்பதி திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்த நிலையில் 3,81,000 ரூபாய் ஜீவனாம்சம் தர நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் பிரச்சனையில் இருந்து விடுவிப்பேன் என விஜயா கூறியதால் ஆத்திரமடைந்த செங்கோட்டையன் கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே 3 கொலைகள் உள்ளிட்ட 14 வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி எபினேசனின் கூட்டாளியை போலீசார் கைது செய்தனர். வெள்ளவேடு பகுதியில் ரவுடி ஆகாஷ் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து அவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 5ற்கும் மேற்பட்டோரை கடித்த தெருநாயை பிடித்து செல்லுமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரே நாளில் 5 பேரை கடித்த நாயை காயம் காரணமாக பிடித்து செல்ல முடியாது என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வைத்திருந்த குடவுனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகியதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கட்டுமானத்தின் போது திடீர் விரிசல் ஏற்பட்ட 5 மாடிகள் கொண்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு இடித்து அகற்றப்பட்டது. முன்னதாக கட்டடத்தின் ஒரு பகுதி சில வினாடிகளில் சரிந்து விழுந்து நொறுங்கியதன் வீடியோ காட்சி வெளியானது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் வழி தவறி குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பரபரப்பான நெடுஞ்சாலையில் கூட்டமாக யானைகள் சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர்.
உலகின் பல்வேறு நாடுகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன. இங்கிலாந்தில் லிவர்பூல் நகரத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் என 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து முக்கிய வீதிகளில் ஓட்டப்பந்தயம் நடத்தினர். இதேபோல ஜெர்மனியில் நடந்த பந்தயத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பேரிடரில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் இந்தியா அமைத்த தற்காலிக மருத்துவமனையில் இதுவரை 2200 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீள முடியாத துயரில் இருக்கும் இலங்கைக்கு உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி மருத்துவ உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கி வருகிறது. இலங்கையின் யாழ்ப்பாணம் கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக குவிந்த கடல் நுரையால் பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். மருதங்கேணி, பருத்தித்துறை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வெள்ளை நுரைகள் குவிந்ததை கண்ட மீனவர்கள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சீனாவுடன் மீண்டும் ஏற்பட்டுள்ள நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக இந்திய துணை தூதரகத்தின் புதிய கட்டடம் ஷாங்காயில் திறக்கப்பட்டுள்ளது. அங்கு செயல்பட்டு வரும் துணை தூதரகம் 32 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக அதிநவீன வசதிகளோடு கூடிய புதிய கட்டடத்துக்கு இடம்பெயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கைக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவை நேரடி அச்சுறுத்தல் நாடாக கருதும் கொள்கையை நீக்கி புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இந்த முடிவு ரஷ்யாவின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போவதாக மாஸ்கோ வரவேற்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இன்னும் 2 முக்கிய பிரச்சனைகளை மட்டுமே தீர்க்க வேண்டிய தேவை உள்ளது எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா யுக்ரைன் போரால் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் அவை எளிதான ஒன்றாக அமையவில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். யுக்ரைனுக்கான அமைதி திட்டம் குறித்து ஐரோப்பிய தலைவர்களோடு ஜெலன்ஸ்கி இன்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடான பெனினில் அரசு ஊடகத்தை கைப்பற்றி அதிபரை பதவியில் இருந்து நீக்கி அதிகாரத்தை கைப்பற்றியதாக ராணுவ கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு எதிராக ராணுவம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. ஹங்கேரியில் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக இரவு விடுதி பார்களில் சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றம் முன்பாக இளைஞர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையை கடுமையாக்கிய அந்நாட்டு அரசு சட்டவிரோதமாக இயங்கும் பார்களில் சோதனை நடத்தி போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை கைது செய்தது. லண்டனில் எப்போதும் பரபரப்பாக உள்ள ஹீத்ரூ விமான நிலையத்தில் பயணிகள் மீது பெப்பர் ஸ்ப்ரே தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களால் பதற்றம் ஏற்பட்டது. பார்க்கிங் பகுதியில் நடந்த சம்பவத்தை அறிந்து உடனடியாக அங்கு சென்ற அதிகாரிகள் காயமடைந்த 5 மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு தாக்குதல் நடத்திய கும்பலைச் சேர்ந்த ஒருவனை சுற்றி வளைத்து பிடித்தனர். 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் இந்தியா சார்பாக பங்கேற்று வெற்றி பெற்று சென்னை திரும்பிய தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று வெற்றி பதக்கங்களை குவித்துள்ளனர். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி ஜெர்மனி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நடப்பு சாம்பியனான ஜெர்மனி 5-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தி 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 10ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய வீரர்கள் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வந்தடைந்தனர். சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், சுப்மன் கில் உள்ளிட்டோர் புவனேஸ்வர் விமான நிலையம் வந்தடைந்தனர். 5 போட்டிகளை கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2 சதம் 1 அரை சதம் அடித்த விராட் கோலி தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்று சச்சினின் சாதனையை முறியடித்தார். சச்சின் 19 முறை தொடர் நாயகன் விருது வென்றுள்ள நிலையில் கோலி 20 முறை தொடர் நாயகன் விருதை வென்றுள்ளார்.
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 20,000 ரன்களை கடந்த 4வது இந்திய வீரர் என்ற புதிய சாதனையை அதிரடி வீரர் ரோஹித் சர்மா படைத்தார். இதற்கு முன்னதாக கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் 34,000த்திற்கும் மேற்பட்ட ரன்களும், ராகுல் டிராவிட் மற்றும் விராட் கோலி ஆகியோர் 20,000த்திற்கும் மேற்பட்ட ரன்களையும் குவித்து முதல் 3 இடங்களில் உள்ளனர். சர்வதேச கிரிக்கெட்டில் 3 வடிவ போட்டிகளிலும் சதமடித்து இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் சாதனை படைத்தார். ODI, டெஸ்ட், T20 போட்டிகளில் சதமடித்த 6வது இந்திய வீரராக ஜெய்ஸ்வால் சாதனை படைத்தார். முன்னதாக விராட் கோலி, ரோஹித், ரெய்னா, கில், KL ராகுல் உள்ளிட்டோர் 3 வடிவ போட்டிகளிலும் சதமடித்து சாதனை படைத்துள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் 30 ஓவர்களில் நிதானமாக ஆடி கடைசி 20 ஓவர்களில் அதிரடியாக ஆடினால் அதிக ரன்களை குவிக்க முடியும் என இந்திய அணியின் இளம் வீரர் ஜெய்ஸ்வாலுக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அறிவுரை வழங்கியுள்ளார். 2027 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு 25 திறமையான வீரர்களை கண்டறிய திட்டமிட்டிருப்பதாக கம்பீர் கூறினார். ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் 2வது டெஸ்ட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 334 ரன்களும், ஆஸ்திரேலிய அணி 551 ரன்களும் எடுத்தன. 2வது இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து அணி 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 65 ரன்கள் வெற்றி இலக்கோடு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 69 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஆஷஸ் தொடரில் தோல்வியை சந்தித்த இங்கிலாந்து அணி டெஸ்ட் போட்டி தரவரிசையில் 30.95 புள்ளிகளோடு 7வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இந்த பட்டியலில் 100% புள்ளிகளோடு ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 48.15% புள்ளிகளோடு இந்திய அணி 5வது இடத்தில் நீடிக்கிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது பெற்ற இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அணியில் தனது பங்களிப்பு குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். இந்த தொடரில் தான் ஆடிய விதம் திருப்திகரமான முறையில் இருந்ததாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் இதுபோன்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தியதில்லை எனவும் விராட் கோலி மகிழ்ச்சியோடு கூறினார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் கேப்டனாக KL ராகுல் சிறப்பாக செயல்பட்டதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கில் கழுத்து வலி காரணமாக சிகிச்சையில் இருந்த நிலையில் ராகுல் தலைமையிலான இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த கேரி கிறிஸ்டன் நமீபியா கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது. நமீபியா கிரிக்கெட் வாரியத்துடன் இணைந்து செயல்படுவதை கௌரவமாக கருதுவதாகவும், நமீபியா அணி மிகுந்த அர்ப்பணிப்புடன் விளையாடி வருவதாகவும் கேரி கிறிஸ்டன் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டிகள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தான் நடைபெறும் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உறுதியாக கூறினார். கடந்த IPL கோப்பையை பெங்களூரு அணி வென்றிருந்த நிலையில் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இவ்விவகாரம் சர்ச்சையான நிலையில் அங்கு போட்டி நடைபெறுமா என கேள்வி எழுந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் நடைபெற்ற 2025 ஃபார்முலா 1 உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த லாண்டோ நோரிஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். நெதர்லாந்தின் மேக்ஸ் வெர்ஸ்டேப்பனை பின்னுக்கு தள்ளிய லாண்டோ நோரிஸ் 35வது F1 உலக சாம்பியனாக சாதனை படைத்தார். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகனின் சேட்டலைட் உரிமையை 40 கோடி ரூபாய்க்கு ஜீ நிறுவனம் வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் ஜனநாயகனை கொண்டாட விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த மாதம் மலேசியாவில் பிரம்மாண்டமான முறையில் இசை வெளியீட்டு விழாவையும் தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிறது. நடிகர் சூர்யாவின் 47வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. ஆவேசம் என்ற மலையாள படத்தின் இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் உருவாக உள்ள இப்படத்தில் நடிகை நஸ்ரியா நசீம் நடிக்க உள்ளார். இப்படம் மலையாளம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட உள்ளது. மம்மூட்டி நடிப்பில் வெளியாகியிருக்கும் களம் காவல் திரைப்படம் 2 நாட்களில் மட்டும் 31 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை குவித்து அசத்தியுள்ளது. அறிமுக இயக்குனர் ஜிதின் கே ஜோஸ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. வசூல் மேலும் அதிகரிக்கும் என சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன.
அறிமுக இயக்குனரான மரியராஜா இளஞ்செழியன் இயக்கும் ஹாப்பி ராஜ் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் துல்கர் சல்மான் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் கதாநாயகனாக நடிக்கும் இத்திரைப்படத்தில் ஸ்ரீ கௌரி பிரியா கதாநாயகியாக நடிக்கிறார். 90களில் கலக்கிய நடிகர் அப்பாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இத்திரைப்படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்கிறார். அனில் ரவிபுடி இயக்கத்தில் சிரஞ்சீவி மற்றும் நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் மனசங்கர வரப்பிரசாத் திரைப்படத்தின் சசிரேகா வீடியோ பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. பீம்ஸ் செசிரோடியா இசையில் உருவாகியிருக்கும் இப்பாடலை பீம்ஸ் மதுப்பிரியா ஆகியோர் இணைந்து பாடியுள்ளனர். கேத்ரின் தெரேசா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட லாக்டவுன் திரைப்படத்தின் புதிய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுபமா பரமேஸ்வரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் லாக்டவுன் திரைப்படம் வரும் 12ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. AR ரகுநந்தன் மற்றும் சித்தார்த் விபின் ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளனர். நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தியை நடித்திருக்கும் வா வாத்தியார் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகவிருக்கும் நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கார்த்தி தமிழ் சினிமாவிற்கு டார்க் காமெடியை அறிமுகப்படுத்திய நலனுடன் பணிபுரிவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். திரைப்பட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்பாக மிகவும் பயந்ததாகவும் கார்த்தி கூறினார். தான் நடிகர் கார்த்தியின் ஃபேன் அல்ல ஏசி என்று அவருடன் நடித்த அனுபவம் பற்றி நடிகை கீர்த்தி ஷெட்டி நெகிழ்ச்சியோடு கூறியிருக்கிறார். பேட்டி ஒன்றில் பேசிய கீர்த்தி ஷெட்டி தான் கார்த்தியின் மிகப்பெரிய ரசிகை என்றும் அவரின் பையா திரைப்படத்தை எத்தனை முறை பார்த்தேன் என்று தனக்கே தெரியாது எனவும் கூறினார். முன்னணி நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்த பல தயாரிப்பு நிறுவனங்கள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறினார். இதற்கு காரணம் முன்னணி நடிகர்கள் 100 முதல் 150 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியதால் நிதிச்சுமை காரணமாக பல தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக கூறினார். கேரளாவில் பிரபல நடிகையை காரில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகர் திலீப் உட்பட 8 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எர்ணாகுளம் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு திலீப் தூண்டுதலின் பேரில் நடிகையை கடத்தி வன்கொடுமை செய்ததோடு வீடியோ பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 8 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தி பாய்ஸ் தொடரின் கடைசி சீசன் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியாகும் நிலையில் தொடரின் ட்ரெய்லர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு வெளியாகி உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்ற தி பாய்ஸ் தொடர் கொரோனா காலகட்டத்தில் பொழுதை கழிப்பதற்காக OTT தொடர்களை பார்க்க ஆரம்பித்த பலரும் இத்தொடரின் சுவாரஸ்யமான திரைக்கதையால் ஈர்க்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4 கால யாக பூஜை முடிந்து மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கோயில் வளாகம் கொண்டு வரப்பட்டது. ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதை அடுத்து பக்தர்களை கட்டுப்படுத்த 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணியில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் திருவிளக்கு ஏந்தியும் பஜனை பாடல்களை பாடியும் சுவாமியை சிறப்பு அலங்காரம் செய்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் 5 என்ற மாடல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரியல்மி B4X 5G ஸ்மார்ட் போனுடன் சேர்ந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆப்பிள் நிறுவனத்தின் வாட்ச் அல்ட்ரா மாடலை போன்ற டிசைன் கொண்டுள்ளது. இதன் விலை 4499 ரூபாயாகும். மிகவும் பிரபலமான ஹார்லே டேவிட்சன் நிறுவனம் X440T என்ற புதிய ரக பைக்கை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் 4 நிறங்களில் விற்பனைக்கு வந்த பைக்கின் விலை 2,79,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பைக்கின் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது.